ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை நாம் நெருங்கிவிட்டிருக்கின்றோம். இன்னும் 2 நாட்கள் மாத்திரம் நமக்கு முன்னே இருக்கின்றது. ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிப்பதற்கு எல்லாரும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாமும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அதில் ஒரு பகுதியாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற ஆலோசனையை கடைபிடிப்போம். யாவரோடும் சமாதானமாக இருப்போம், அதோடு பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருப்போம். பல சந்தர்ப்பங்களில் பிற மனிதர்களோடு நமக்கு வருத்தங்கள் உண்டாயிருக்கலாம், கசப்பு இருக்கலாம், பகை இருக்கலாம், விரோதங்கள் கூட இருக்கக்கூடும். ஆனால் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற அறிவுரையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருப்போமானால் அவைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்முடைய இருதயங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமுள்ளவர்களாய் இருத்தல் என்பது 2 காரணிகளை அடிப்படையாக கொண்டது. ஒன்று, தன்னிடத்தில் இருக்கின்ற அசுத்தங்களை நீக்கிவிடுதல். மற்றொன்று, அசுத்தங்கள் தன்னை அண்டாதபடி காத்து கொள்ளுதல். இந்த 2லும் முதலாவது காரியத்தை நாம் சற்று கண்ணோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிக்கப்பட வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றது. அதில்தான் பிற மனிதர்களோடுள்ள தொடர்பில் சில காரியங்கள். ஆகவே அவைகளை சற்று நிதானித்து பார்த்து சரிப்படுத்திக் கொள்ளுவோமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதாக மாறிவிடும். தேவனும் அதிலே பிரியப்படுவார். எல்லா மனிதர்களுக்கும் பழையவைகள் கடந்து போகட்டும், புதியவைகள் வரட்டும் என்கிற ஆசையும் விருப்பங்களும் உண்டாயிருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறுவது நம்முடைய செயல்பாட்டின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றது. நாம் தான் வேண்டாத காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். ஆகவே உறவினர்களோ நண்பர்களோ அயலகத்தாரோ மற்ற எந்த மனிதர்களாயிருந்தாலும் அவர்களிடத்தில் நமக்கு எந்த பகையும் வருத்தமும் மனத்தாங்கலும் இல்லாமல் சமாதானத்தோடு இருப்போம். வேண்டாதவைகளை நம்முடைய இருதயங்களிலிருந்து விலக்கி விடுவோம். பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறுவோம். புதிய வருஷத்தை எதிர்பார்ப்போம். அப்படி செய்தால் வரும் நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் எங்களை நீர் காத்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய வருஷத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகின்ற விதமாய் யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கும்படியும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படியும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த வசனத்தின் நிறைவேறுதலை எங்கள் வாழ்க்கையில் காண செயல்பட எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.